நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. He was the chair of President Trump's National Coalition for Veterans in the 2016 and 2020 presidential campaigns. It's an honor. Thank you. God bless you. God bless everyone who has served our country. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஷன் இருக்கும். இந்த இலக்கை நோக்கி தான் நம்ம ஓடுறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சில பேர் அந்த இலக்கை நிர்ணயிக்காமலே ஓடுவோம். இருந்தாலும் ஒரு பெண்ணாக பிறந்து இந்த சமூகத்தில் வளர்ந்து ஒரு நல்ல பொசிஷனில் போய் உட்காரணும் அப்படின்னா அது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சில இடங்களில் சுலபமாக இருக்குது, சில இடங்களில் கஷ்டமாக இருக்குது. அப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு பெண்ணை பற்றிய ஒரு சுவையான நிகழ்வுகள் தான் இந்த வீடியோ. இது அமெரிக்காவில் நடந்திருக்கு. இந்தியாவிலும் இதே மாதிரியான பெண்கள் நிறையா பேர் இருக்காங்க. இருந்தாலும் அமெரிக்காவை பற்றி சொல்லும்போது ஒரு பெரிய மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும். அது இயற்கையாகவே நம்ம மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை. அப்படி ஒரு பெண் தான் கரோலின். யார் இவங்க? ட்ரம்பினுடைய ப்ரெஸ் செக்ரட்டரி. இவங்களை பற்றிய டீப்பான சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. So it's a big culture shift in our nation to view someone who breaks our immigration laws as a criminal, but that's exactly what they are. You may have done more than the worst first. They all have a criminal record. And welcome to the briefing. If they broke our nation's laws, yes, they are criminal. கரோலின் வயது 27. கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்களுடைய வயது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 60 வயது முதியவரை மணந்துக்கிட்ட ஒரு இளம் வயது பெண் இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த 4வது நாளில் இவருக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி பென்சில்வேனியாவில் ட்ரம்ப்பை சுட்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரச்சார களத்துக்கு உடனடியாக போகணும் அப்படின்னு கரோலினுக்கு ரொம்ப பெரிய அளவிலான ஆசை வருது. தன்னுடைய கடமை என்ன அப்படிங்கிறத உணர்றாங்க. ஆனால் அது வரைக்கும் இவங்களுக்கு தெரியாது, நாளைய தினம் ட்ரம்ப் ஜெயிச்சதற்கு பிறகு நம்ம தான் ட்ரம்ப்பினுடைய ப்ரெஸ் செக்ரட்டரி அப்படின்னு. ஆனால் அந்த நிமிடம் அவங்க எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, ட்ரம்ப்புக்காக போய் உழைக்க வேண்டும் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த பாங்கு. உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து உடனடியாக டிஸ்சார்ஜ் ஆகி ட்ரம்ப்பினுடைய பிரச்சார களத்தில் உடனடியாக போய் கலந்துக்கிறாங்க. எப்படி? மெட்டர்னிட்டி லீவு 6 மாதம் இருக்குது. இருந்தாலும் அவங்க அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான சில பொறுப்புகள்லாம் அவங்களுக்குலாம் அந்த டயத்தில் கிடைக்கல. காரணம் என்னென்னா, இவங்க சாதாரண ஒரு பத்திரிகையாளர் தான். வாஷிங்டனுக்கு சிறு வயதில் இருந்தே பத்திரிகையாளராக நேரடியாக போயிருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவில் கிடைக்கல. பட் இவங்களுடைய 27வது வயதில் ஒரு குழந்தையை பெற்று எடுத்துக்கொண்டு 60 வயது கணவருக்கு மனைவியாக இருந்து கொண்டு ட்ரம்பினுடைய ப்ரெஸ் செக்ரட்டரியாக இன்றைக்கி உயர்ந்திருக்காங்க அப்படின்னா, இவங்களை விட ஒரு பெரிய மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இந்த சண்டேயில் வேறு யாரும் பற்றி பேசுகிறது இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க தான் இந்த கரோலின். இவங்களை பற்றிய தேடுதல் அப்படிங்கிறது இன்றைக்கி கூகுளில் அதிகமாக இருக்குது. 27 வயதில் இவ்வளவு அழகான ஒரு பெண் எப்படி ட்ரம்பினுடைய அமைச்சரவையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போஸ்டிங்க்கு வர முடிஞ்சுது? காரணம் என்னென்னா, இவங்களுடைய கடினமான உழைப்பு தான். சிறு வயதிலேயே மாணவ பத்திரிகையாளராக இருந்திருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் விகடன் மாதிரியான பத்திரிகைகள் தான் மாணவ பத்திரிகையாளர்கள் அதிகமாக உருவாக்குனது. நான் பத்திரிகையாளராக வந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட திறமைகளை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸை சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். 2010 தொடக்க காலகட்டத்தில் நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போய் வேலை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சந்தித்த துயரங்கள்லாம் ஏராளமானது. நான் அதை கண்கூடாகவே பார்த்துருக்கேன். மூத்த பத்திரிகையாளர்களும் சரி, முதலாளிகளும் சரி, அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய டார்ச்சர் அப்படிங்கிறதுல ஏகப்பட்டது இருக்கும். இதெல்லாம் கடந்து பெண்கள் தங்களுடைய வீடுகளில் அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் இதெல்லாம் தாண்டி தான் வெளியில் சாதிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு நியூஸை எடிட் பண்ணி ஒரு கேள்விகள் கேட்கறதுலேருந்து அதுக்கான பதில்களை கேட்டு பெறுவது முறைக்கொண்டு அதை எப்படி ஹெட்லைனாக மாற்றுறது, நம்ம என்ன கேள்விகள் கேட்டால் அது ஹெட்லைனாக மாறும் அப்படிங்கிறது வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அந்த இடத்துல போய் நிற்கும் போது
சக ஆண்களாலையும் ஏகப்பட்ட பெண்கள் வந்து துன்பங்களாக அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. குடும்ப சூழ்நிலையில் இருந்து சொசைட்டி வரைக்குமே இதெல்லாம் கடந்து அவங்க வந்து நிற்கும் போது இந்த கரோலின் மாதிரியான நபர்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அப்போது ட்ரம்பினுடைய அமைச்சரவையில் இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்புங்கிறது ப்ரெஸ் செக்ரட்டரி அப்படிங்கிற போஸ்டிங்கை வந்து ஜம்ப் ஜெயிச்சதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. பிரச்சார களத்தில் இவங்க கொடுத்த பேட்டிகளாகட்டும் இவங்களுடைய அர்ப்பணிப்பான உணர்வுகளை பார்த்து தான் ட்ரம்ப் வந்து இந்த முடிவெடுக்கிறார். இவங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவங்க உள்ள என்ட்ராகி பேசும்போது உதிர்த்த வார்த்தைகள் கோல்டு ஏஜ் ஆஃப் அமெரிக்கா ஹாஸ் பிகன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. ஸோ அமெரிக்காங்கிறது அமெரிக்கர்களுக்கே அப்படின்னு ட்ரம்ப் முன்மொழிஞ்ச வார்த்தைகள். இன்றைக்கி நீங்கள் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அதுவும் ட்ரம்பினுடைய அமைச்சரவையில் ஏகப்பட்ட முடிவுகள் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. டோகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எலான் மஸ்கினுடைய அந்த அவங்களுடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யுஎஸ்ஏய்டு ரிலேட்டடான விஷயங்களில் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் போகக்கூடிய நிதி பூரா கட் ஆயிடுச்சு. அதில் ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஷியலான ரிப்போர்ட்லாம் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் வந்து காண்டம் கொடுத்துருக்கிறதுக்காக வந்து செலவு பண்ண தொகைகள், இந்தியாவிலையும் எல்ஜிபிடிக்யூவுக்காக செலவு செய்த தொகைகள், டிரான்ஸ்ஜெண்டர் உள்ளிட்ட விஷயங்களுக்காக இதுவரை செய்திருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே இந்த யுஎஸ்ஐடி நிப்பாட்டுறாங்க. ஐக்கிய நாடுகள் சபை மட்டும்தான் மிடில் ஈஸ்ட்லையும் மற்ற நாடுகளுக்கும் இனிமேல் உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அமெரிக்காவினுடைய உதவிகள் இனிமேல் மற்ற நாடுகளுக்கு கிடைக்காது. தேவையற்ற செலவுகள் எல்லாமே தவிர்க்கப்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் எலான் மஸ்கினுடைய மிக முக்கியமான அவருடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் இந்தியாவுக்கு ஹேட்டடாக ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரே வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்க மறுபடியும் அவரை வந்து வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரியான வித்தியாசமான முடிவுகள், கிரீன்லாண்டை கைப்பற்றக்கூடிய நிகழ்வுகள், மெக்சிகோவினுடைய எல்லையை பரிமாறக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாமே வந்து ட்ரம்பினுடைய வித்தியாசமான முடிவு. இதெல்லாம் சமாளித்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட பொறுப்பு வந்து இந்த கரோலினுக்கு கொடுக்கப்படுது. ஸோ ப்ரெஸ்ஸை வந்து ரொம்ப ரொம்ப சாதுரியமாக அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வெறுமனே வாஷிங்டனில் அமெரிக்காவினுடைய பத்திரிகையாளர்களை மட்டும் இருக்க மாட்டாங்க. வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த முக்கியமாக பிபிசியிலிருந்து வரக்கூடிய செய்தியாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள்லாம் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும், ரொம்ப வினோதமாக இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுப்புறதுக்கும் கடைசியாக ஃபோர்த் கொஸ்டின் எழுப்புறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் அவங்க அந்த ஃபோர்த் கொஸ்டினை நோக்கி தான் இந்த ஃபஸ்ட் கொஸ்டினை இன்புட்டாகவே போடுவாங்க. தனக்கு வேணுங்கிற அவுட்புட்டை வந்து பத்திரிகையாளர்கள் எளிமையாக கேட்டு வாங்குறதுக்கு ரொம்ப சூசகமான சில வார்த்தைகளை கையாளுவாங்க. இதை வந்து கண்ணியமாக தெரிந்து கொண்டு தன்னுடைய முடியை வந்து அப்படி தூக்கி போட்டுட்டு அவங்க பேசக்கூடிய அந்த ஸ்டைல் அப்படிங்கிறதே ஃபஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவே பெஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ கரோலினுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை மட்டுமல்ல, உலகளாவிய அளவில் பத்திரிகையாளர்களையும் பெண் பத்திரிகையாளர்களுக்கும் ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறது தான் இன்றைக்கி நெட்டிசன்கள் நிறையா பேர் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டுப்படிகளை வந்து மெல்ல மெல்ல கடந்து இன்றைக்கி சொசைட்டியில் மிக முக்கியமான படிக்கட்டுகளை தாண்டி அந்த ஒரு சேரை வந்து அலங்கரிக்கிறாங்க. இன்றைக்கி டெல்லியில் வந்து ஆம் ஆத்மியினுடைய கட்சி தோத்தா கூட அதிஷி ஜெயிச்சதை பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கி திருச்சியில், வேலூரில் பெண்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய துயரங்கள்லாம் நீங்கள் சொல்லி மாளாது. ஒரு பெண் தனியாக போகிறதே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியில் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு போனவங்க வேலூரில் வந்து ஒரு தனியாக ஒரு ட்ரெயினில் போகும்போது ஒரு ஆணால் அனுபவித்த துயரங்களை சொல்லி மாளாது. வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவே இறந்து போச்சுங்கிறாங்க. ஆனால் ப்ரெக்னென்சியான 4வது நாள் அந்த பொண்ணு வந்து கிளம்பி வேலைக்கு போகிறாங்க. இதுதான் கரோலினுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்படி நம்முடைய தமிழ்நாடு தாண்டி உத்தரப்பிரதேசம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்டோரிஸை வந்து படிக்கும்போது, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லும் போது பெரிய அளவிலான ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் இவங்களை பற்றின டாப்பிக்கை நான் எடுத்தேன். அது மட்டுமல்ல, இந்த யுஎஸ்ஐடுங்கிறது 1961 கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கி ட்ரம்ப் ஸ்டாப் பண்ணுறாருன்னா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில் சொல்கிறதுக்கு கரோலின் அவர்கள் தயாராக இருக்காங்க. தொடர்ச்சியாக ப்ரெஸ்ஸை வந்து அவங்க ரொம்ப சாதுரியமாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவ பத்திரிகையாளர்கள் எல்லாமே கரோலினுடைய அந்த ப்ரெஸ்ஸை கையாளக்கூடிய விதம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்குது, அது ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணவங்க எல்லாருமே கான்ட்ரவர்ஷியலான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி விட்டுருவாங்க அமெரிக்காவில். பட் கரோலினுடைய இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அவங்க சூப்பராக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் ஒரு சக பத்திரிகையாளராக என்னால் ஃபீல் பண்ண முடியுது.
ஒரு நல்ல மோட்டிவேஷனல் தெரப்பி வந்து இந்த சண்டே அதுமா கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ண ஒரு டாபிக் அப்படிங்கிறது போர்ச்சுகல் நாட்டினுடைய ஹீரோ, இன்றைக்கி வேர்ல்டு வைடாக அறியப்பட்ட ரொனால்டோவை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். அவர் தன்னைத்தானே பெருமையாக சொல்லிக்கிட்ட விஷயங்களை பேசணும். ஸோ ரொனால்டோவை பற்றி நான் ஏற்கனவே சில வீடியோக்களை நான் பதிவு செஞ்சுருந்தேன். இந்த 3 ஆண்டுகளுடைய தொடக்க காலகட்டத்தில் ரொனால்டோவினுடைய பதிவுகளை நிறையா போட்டிருந்தேன். ஒரு ஆணை பற்றி பேசலாமா, ஒரு பெண்ணை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்தோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த அழகை தாண்டி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பான உணர்வு தான் இன்றைக்கி அவங்கள அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்கு. ஸோ சொசைட்டியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய விஷயம் அப்படிங்கிறது நம்முடைய திறமையை நிரூபிப்பது மட்டுமல்ல, சரியான விஷயங்களை எப்படி வந்து இந்த சொசைட்டி கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறது. தன்னுடைய எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு ஜாப்பாக இருந்தாலும் அதில் திறம்பட செயல்படுவதற்கு பெண்கள் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு தான். ஆணுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை விட இன்றைக்கி இந்த சமூகத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி தான் ஜாஸ்தி. அந்த நெருக்கடிகளை அந்த தாங்கிக்கிட்டு ஒரு பெண் வந்து தடையை உடைத்து தனித்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய அத்துணை பெண்களுமே இந்த கரோலின் அப்படிங்கிறவங்க ஒரு நபர் தான். அது மாதிரி நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் வந்து நமக்கு அறிமுகமான நபர்களை உங்ககிட்ட அப்படி கொண்டு வந்து காமிக்கும்போது நீங்கள் நிச்சயமாக அவங்கள நினச்சி நீங்களும் பெருமைப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் பெண்களுக்காக இந்த பதிவை நான் சமர்ப்பிக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.